இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சாந்திலால் ஓ பிரஜபதி ரகசிய, அதாவது சாந்திலால் மற்றும் பட்டாம்பூச்சியின் ரகசியம் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் செல்ல ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுக்குறாங்க. நெட்டு சீப்பா கிடைக்காத காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அதாவது நம்ம எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மொபைல் போன்லயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்தந்த தேவைக்காக அந்தந்த பொருள் யூஸ் பண்ண காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்டிங் செல்லே சாந்திலால் அப்படின்ற ஹீரோவை தான் நமக்கு காமிக்கிறாங்க. அதில் இரவுல பார்த்தீங்கன்னா நிறைய சிடி எல்லாத்தையும், அதாவது கேசட் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு கேசட்டா போட்டு பார்த்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். பார்க்கறது எல்லாமே 18+ படங்களாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரோஷினி அப்படின்ற ஒரு கேசட் இவருக்கு கிடைக்குது. அதை பிளே பண்றாரு. அந்த வீடியோக்கள் போய்கிட்டே இருக்கும்போது ரோஷினியோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூ இருக்கிறத பார்க்குறாரு. ரொம்ப பிடிச்சி போயிடுது. மேற்கொண்டு ரசிச்சுக்கிட்டே இருக்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. கொல்கத்தால பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டரா ஒரு நியூஸ் பேப்பர்ல வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அறக்க பறக்க எழுந்திருச்சு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஒருத்தர் வழி மறிச்சு, யோ நியூஸ் பேப்பர்ல தானே வேலை செய்யற, கூப்பன் கொடுக்குறேன்னு சொன்ன, எனக்கு கொடுக்கவே இல்லையா, நீ கொடுத்தாதான் அதை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணி என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ள பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் நான் தரங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி ஒரு ஆட்டோ பிடிக்கிறார். அந்த ஆட்டோ பிடிச்சி ரொம்ப தூரம் டிராவலுக்கு அப்புறமா இவரோட பத்திரிகை ஆஃபீஸ்க்கு போக இவருக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து வெதர் ரிப்போர்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு ஆஸ் யூஷுவல் தான் என்ன புதுசா வந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பம் இல்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்று கூடி நம்மளோட பேப்பர் என்ன நிலைமையில போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா, நீங்க எல்லாருமே ஸ்டோரிக்காக ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு பக்கமும் முக்கியம் தான், முதல் பக்கத்துல இருக்க விஷயங்கள் மக்களை படிக்கணும் அப்படின்ற மாதிரி தூண்ட வைக்கணும். இப்படி இருந்தா என்ன அர்த்தம், எங்கேயா வெதர் ரிப்போர்ட், யோ நீ என்னதாயா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது சீக்கிரமா ஏதாவது அட்ராக்டிவான நியூஸ் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வாயா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அவங்களோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது சீஃப் எடிட்டர் பார்த்தீங்கன்னா அட்வைஸை கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண இந்த சினிமா பத்தின விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ண டீம் இருக்கு இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா டீமா உட்காந்து கேன்டீன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நந்திதா அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டர் அரசியல்ல குதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தியும் நந்திதா அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டரை பத்தியும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எதிர்மறையாகவும் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த சாந்திலால் கவனிச்சுட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி அமைதியாயிட்டு கட் பண்ணா ஈவினிங் டைம்ல காமிக்கிறாங்க. தன்னோட நண்பரோட ஒயின் ஷாப்புக்கு போய் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தனக்குள்ள இருக்க சோகங்கள் எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறார். 9 வருஷமா நான் வெதர் ரிப்போர்ட்டராகவே இருக்கேன், என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, இப்படியே போய்கிட்டு இருந்தா என் வாழ்க்கையில எனக்கான நாள் என்னைக்குதான் வரும் தெரியல அப்படின்ற மாதிரி போலமிக்கிட்டே இருக்கேன். எதிரில் இருக்க ஒரு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாள் வரும், உனக்கு அது வரும்டா, அந்த வாய்ப்பை நீ கெட்டியா புரிச்சுக்கிட்டாலே போதுண்டா அப்படின்ற மாதிரி அட்வைஸை பண்ணி வீட்டுக்கு அனுப்ப போதையோட வீட்டுக்கு வராரு. அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. இதனால சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்து தூங்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஷோ ப்ரீமியர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மொத்த டீமும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு சீஃப் எடிட்டர் எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி வராம விட்டுட்டாரு. இதனால ஒரு ஃப்ரீ டிக்கெட் மட்டும் மீந்து போகுது. இந்த டிக்கெட்டை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் சாந்திலால் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து சேருது. மேபி உன்னோட லைஃபை சேஞ்ச் பண்ற டிக்கெட்டாவது இது இருக்கலாம், இது நீ விட்டுறாதரா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர் சொல்ல கட் பண்ண எல்லாரும் அந்த சினி ஈவெண்ட்டுக்கு போறாங்க. நிறைய ஆக்டர் எல்லாருமே வந்து அந்த ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா பயங்கர கலகலப்பா இருக்கு. அதுல நந்திதா அப்படின்னு ஒரு ஆக்டர் சொன்ன இல்லையா, அவங்க என்டர் ஆகுறாங்க. எல்லா மக்களும் கிரேசியா அவங்க கூட போய் போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க கூட செலிபிரிட்டி ஷோவை பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த எல்லாரும் பதம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சாந்திலால் இருக்கா இல்லையா, அர்ஜென்ட்டா யூரின் போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே வர திரும்பி உள்ள போகலான்னு டைப் பண்ண டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த உள்ள போன ஆக்டர் இருக்காங்க இல்லையா நந்திதா, அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் வேற வழி எல்லாமே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண நந்திதா உள்ள வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன சீக்ரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவர் உள்ளதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லைட்டா எட்டி பாக்குறாரு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி நோட்டை விட்டுக்கிட்டே இருக்க அவங்க சிகரெட் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கழுவணும் அப்படின்ற மாதிரி போகும்போது தண்ணி லைட்டா ட்ரெஸ் மேல அடிச்சது. இதனால லைட்டா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட உடம்புல அந்த பட்டர்ஃப்ளை டாட்டூ இருக்கிறத பாக்குறாரு. மிரண்டு போயிட்டாரு. ஆனா இவர் பார்த்த 18+ படத்துல இதே மாதிரி பட்டர்ஃப்ளை டாட்டூ பார்த்தார் இல்லையா, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து யோசிக்கிறாரு. கட் பண்ணா எல்லா வேலையும் முடிஞ்சு தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பார்த்தார் இல்லையா அந்த பட்டாம்பூச்சி, அது இவரோட கண்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கு போறாரு. அந்த ரோஷினி அப்படின்ற ஒரு கேசட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு பார்க்கும்போது இதே பட்டர்ஃப்ளை தான். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து
சந்தோஷப்படுறாரு. இந்த 2 டாட்டுக்கும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. வேகமா ஒரு சிடி வாங்கினா இல்லையா, அதாவது கேசட், அந்த இடத்துக்கு போய் நேத்து ஒன்னு வாங்கிட்டு போனோம் இல்லையா, அது எங்க எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா, அவங்கள பத்தி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க படத்தை வாங்கணுமா பார்த்தோமான்னு போறதை விட்டுட்டு எதுக்காக எடுத்தாங்க எங்க எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சா என்ன அர்த்தம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தவர் சொல்ல, பக்கத்துல ஒரு வயசான தாத்தா, கண்ணு தெரியாத தாத்தா உட்காந்துட்டு இருப்பார். இது எல்லாமே நார்த் இந்தியால, அதாவது சென்னை அப்படின்ற பகுதியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கிருஷ்ணா அப்படின்ற ஒரு குழு தான் அந்த ரோஷினி வேலை செஞ்சாங்க. கிருஷ்ணா வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு டாக் இருக்கு. இப்போ அவங்க என் கான்டாக்ட்ல இல்ல அப்படின்னாலும் அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 80s 90s காலகட்டத்துல எல்லாமே இந்த கேசட்ல தான் இருந்தது இல்லையா. அப்போ பீக் அவர்ஸ்பா, நாங்கெல்லாம் பார்க்காத லாபமே இல்ல. இப்பதான் எல்லாமே போன்லயே வந்துருச்சு. எல்லாரும் அவங்களோட வேலையை மறைமுகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல, இவருக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிருச்சு. கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபரோட பேரும் தெரிஞ்சு போச்சு. இதனால நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது பத்மா பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அதை சர்ச் பண்ணி பார்க்கறாரு. அதுல இருக்க ஒரு நம்பர் எடுத்து, நான் கிருஷ்ணன் அப்படின்றவர்கிட்ட பேசணும், நீங்க அதுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பெங்காலியில பேச, சென்னையில தமிழ் தான் பேசுவாங்க இல்லையா, ஒண்ணுமே புரியல, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. அம்மா கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு, இந்த மாதிரி நார்த் இந்தியால இருந்து இங்க யாராவது இருக்காங்களா, ஒரு சின்ன உதவி தேவைப்படுது, உங்களுக்கு யாராவது தெரியுமாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதே பிளாட்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அங்க போய் பாக்குறாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா தமிழ்ல போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபரை நாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அவர்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்க, அங்க இருக்கவங்கள இங்க ஒரு 17 கிருஷ்ணன் கிட்ட இருக்காங்க, அதுல யாருன்னு கரெக்டா சொல்ல முடியுமான்னு கேட்க, இவர்கிட்ட பதில் இல்ல. சரி போனை கட் பண்ணி வச்சிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாம, இது நம்ம நேர்ல போய் விசாரிச்சா மட்டும்தான் இதுல இருக்க மர்மம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சீஃப் எடிட்டர் கிட்ட போறாரு. எனக்கு ஒர்க் ரிலேட்டடா ஒரு வாரம் லீவ் தேவைப்படுதுன்னு சொல்ல, டேய் நீ வெதர் ரிப்போர்ட் தான் கொடுக்குற, உனக்கு எதுக்கு ஒரு வாரம்னு கேட்க, இல்ல பர்சனலா தேவைப்படுது, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மனுஷன் லீவ் கொடுக்கறதா தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போய் பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க, இவரோட அம்மா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்க செயினை கொடுக்குறாங்க, நீ ஏதோ வேலையா போற அப்படின்ற மாதிரி தெரியுது, கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, கட் பண்ணி ட்ரெயின்ல காமிக்கிறாங்க. சென்னைக்கு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. போற வழியில கொஞ்சம் கொஞ்சமா தமிழை கத்துக்கிட்டு முதல் வேலையா பத்மா பிக்சர்ஸ்க்கு போய் இங்க கிருஷ்ணன் அப்படின்றவரை பார்க்கணும் வந்திருக்க, அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க இருக்க யாருமே ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றதா இல்ல. எங்களோட முதலாளி சவுந்தர் அப்படின்றவர் தான் நீங்க கேட்டு வந்த கிருஷ்ணன் அப்படின்னு யாரும் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட, இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் பெங்காலியை சேர்ந்த ஒரு நபர் அங்க வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இங்க ஏரியால டிடெக்டிவா சுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும், நீங்க ஏதாவது பார்க்கணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாம என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணா அண்ட் ரோஷினி அப்படின்ற 2 பேரை தான் இவர் சந்திக்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அவ்வளவுதானே, பிரச்சனை முடிஞ்சு. நம்மளோட கையை அழுக்காக்கணும் அப்படின்னா தான் இந்த அழுக்கான உலகத்துக்குள்ள என்டர் ஆக முடியும், முதல்ல அந்த வேலையை பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது 18+ மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டுடியோக்குள்ள, அதாவது பத்மா பிக்சர் ஸ்டுடியோக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து அது உள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடியை க்ளோஸ் அப் ஷாட் எல்லாத்தையும் வச்சு, அதாவது அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே நின்றுகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றது அந்த நபரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணோட, அதாவது எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய சேல் ஆகும். ஆனா அவங்களோட உடம்பு வயசாகிக்கிட்டே போறதால உடம்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்காது இல்லையா, இதனால அவங்களோட எக்ஸ்பிரஷனை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு, ஆனா அதுக்கு அடுத்து 2 பேரை பாத்தீங்கன்னா நடிக்க வைப்பாங்க. அவங்களோட, அதாவது 2வது நடிக்கிறாங்களே, அவங்களோட உடம்பை எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஃபீல்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்ல, இந்த சாந்திலாலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணம் தோண ஆரம்பிக்குது. சோ ரோஷினியோட வீடியோல நம்ம பார்த்தது ரோஷினியோட முகம், அந்த உடம்பு மேபி அந்த நந்திதா ஆக்ட்ரஸோட தான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நான் ரோஷினியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா முன்னாடி நீ சொன்ன இல்லையா கிருஷ்ணன், அவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு, ரோஷினி உலகத்தை விட்டு எல்லாம் போல, நாட்டை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் போயிட்டாங்க, அவங்களே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ சிங்கப்பூர் தான் போயாக்கணும்னு சொல்ல, அந்த சமயம் பார்த்து ஒரு 2 பேர் பத்மா பிக்சர்ஸ் பக்கம் இனிமேல் வந்தேன்னு
உன்னை பொழந்துருவேண்டா அப்படின்ற மாதிரி இவங்கள பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு போக என்னையா இது அந்த அன்னைக்கு மூஞ்ச முகரெல்லாம் பேர்ந்து போச்சு. சரி ரோஷினி எப்படியாவது நான் பார்த்தாக்கணும், என்கிட்ட இருக்க எல்லா பணமும் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சிங்கப்பூர் போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க போய் கரெக்டான கான்டாக்ட் கிடைக்கணும் இல்லையா, இதனால நிறைய இடங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்க எங்க தெரிஞ்சு ஒரு வழியா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாரு. உள்ள போய் இது நேரம் வரைக்கும் சென்னையில பெங்காலி நண்பர் ஒருத்தர் உதவி பண்ணாரு, அவர் தான் அனுப்பி விட்டாரு. அவரோட தம்பினா அப்படின்ற மாதிரி கான்டாக்ட் எல்லாத்தையும் வாங்கி உள்ள போய் உட்கார்றாரு. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க தெரிஞ்ச கான்டாக்ட் மூலமா தான் வந்திருக்காங்க அப்படின்றதால நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கல. என்ன மாதிரியான பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் நிக்க வச்சு நிறைய பெண்களை கூட்டு வராங்க. இதை பார்த்ததும் இவருக்கு என்ன பேசுதுன்னு தெரியாம நீங்க என்ன மன்னிக்கணும், நான் ரோஷினி அப்படின்றவங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், உயிர் போற பிரச்சனை, ஒரு 5 நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேச முடியுமான்னு கேட்க முதல்ல பாத்தீங்கன்னா இவங்க யாருமே அனுமதிக்கிற மாதிரி தெரியல. உயிர் போற பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, இதனால ரோஷினி மேடம்க்கு போன் பண்ணி மேம் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறான், ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமான்னு கேட்டு அவரை உள்ள கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா மாதிரி இருக்கும், அதுல படுத்துக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறது யாரு, அவனை கொஞ்சம் கிட்ட வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி இவரோட மூஞ்ச பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவர் வேற ஒரு வீட்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதாவது என் தங்கச்சியை காணோம், அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சென்னையில வேலை செஞ்சீங்க இல்லையா, அப்ப உங்க கூட வேலை செஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என் கூட நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க, எனக்கு எதிராக நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க, அதுல உன்னோட தங்கச்சி யாரு அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க இவர் அவங்களோட உடம்புல ஒரு பட்டர்ஃபிளை டாட்டூ போட்டிருக்கோம், உங்களுக்கு டபுளா அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. என்னடா அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள திட்டிக்கிட்டு சாந்தி லால் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஐடியா அந்த கிருஷ்ணா இருக்கா இல்லையா அவனோடது தான், என்னோட ரசிகர்களுக்கு என்னோட உடம்புல இருக்க ஒவ்வொரு அங்கங்களும் தெரியும், எனக்கு டூப் போட வேணாம், எனக்கு டபுள் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், மதிக்கலையே, அதனால அவனுக்கு எல்லாமும் தானே போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த பட்டர்ஃபிளை டாட்டூ போட்ட பொண்ணு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பொண்ணு இப்போ எங்க இருப்பா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, அவ பேரு கூட தெரியாதுன்னு சொல்ல இவர் அவங்களோட போட்டோ ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்குப்பா, என் கூட பழகுற எல்லாரையுமே நான் போட்டோ எடுத்து வச்சுப்பேன், அந்த பொண்ணோட போட்டோ அதுல இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியல, நான் தேடி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க, அது இருக்கும். இந்த போட்டோவை காமிச்சதும் அதுதான் அந்த ஆக்ட்ரஸ் தான் அது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷத்தோட இந்த போட்டோவை நான் எடுத்துக்க முடியுமான்னு கேட்க இவங்க பதிலுக்கு பணம் எதிர்பார்க்கறாங்க. தன்னோட அம்மா கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த நகையை எடுத்துக்கிட்டு போட்டோவை வாங்கிட்டு பயங்கர சந்தோஷத்தோட பார்த்தீங்கன்னா தன்னோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க வெதர் ரிப்போர்ட் கொடுக்காம லீவை போட்டு சுத்திட்டு வந்திருக்க, இப்போ விலோகத்தா வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்க கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பயங்கரமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு 3 ரிக்வஸ்ட் இருக்கு, நான் இப்ப வாங்குறேன் இல்லையா அது அப்படியே டபுளா, அதாவது சம்பளத்தை டபுளா தரணும், நான் இனிமேல் வெதர் ரிப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன், என்னோட நியூஸ் ஃபர்ஸ்ட் பக்கத்துல தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கடுப்பாகிறாரு. நீ என்ன வச்சிருக்க போற, எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல இங்கிருந்து போடா அப்படின்ற மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி அனுப்ப இந்த மனுஷன் கூலா தன்னோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. கையில அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வச்சிருக்கா இல்லையா, பயங்கர நெக்குலோட பாக்குறவங்க எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா நம்ம தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவரோட நண்பருக்கும் சந்தேகமா இருக்கு. டேய் அப்படி என்ன ஸ்டோரி வச்சிருக்க, அட்லீஸ்ட் நீ என்கிட்டயாச்சும் அதை சொல்லலாமேடான்னு கேட்க இங்கேயும் ஒரு சொல்றதா தெரியல, ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த பட்டாம்பூச்சியை நான் புடிச்சிட்டேன் அப்படின்றது மட்டும்தான். அண்ட் இதனால இவர் குழம்பி போறாரு. அப்படி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட சீஃப் எடிட்டருக்கு போன் பண்ணி என்கிட்டயும் அவன் சொல்ல மாட்டேன்னுட்டா, அவன் என்ன வச்சிருக்கான் அப்படின்றது தெரியல சார்னு சொல்ல எல்லாரும் குழம்பி போறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா வேற ஒரு பத்திரிகை ஆபீஸ் கிட்ட போறாரு. இதே டீல அங்க போடும்போது அவங்க யோசிக்கிறாங்க, நீ என்ன நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் தேவையாரு கேட்க இவர் வச்சுக்கிட்டு இருக்க மேட்டர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு இடத்த பாத்துக்கிறேன்னு சொல்ல இவங்க சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணா ஒரு பெரிய டிவி ஷோரூமுக்கு போறாரு. அங்க ஒரு பெரிய டிவியா வாங்கணும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு ஆட் வருது, எல்லா இடத்துலயும் அந்த ஆக்ட்ரஸோட முகம் தான் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு ஆசை அதிகமாயிடுது. இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போக அங்க இருக்கிறவங்க எல்லாம் டேய் இது யார் அபார்ட்மெண்ட் தெரியுமா, அவன் வந்துகிட்டே இருக்கீங்க, முதல்ல வெளியே போடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நந்திதா இருக்காங்க இல்லையா, அவங்க அரசியல் ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க, அரசியல்ல நிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா நிறைய பெண்கள் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே இவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. என்னோட ஃபேண்டம் வச்சு அதை நான் பயன்படுத்திக்க விரும்புறேன், என்ன நம்பி இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் தானே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இவங்க வெளியே வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாமே சூழ்ந்துகிட்டு இவங்கள போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது திடீர்னு மீனாட்சி அப்படின்ற ஒரு குரல். பயந்து போய் திரும்பி பார்க்க சாந்திலால் இருக்கார் இல்லையா, அவர் தான். அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இதுல ஒரு ஷைன் போட்டு தர முடியுமா மீனாட்சி அப்படின்ற மாதிரி சொல்ல பயந்து போறாங்க. பட்டுன்னு கார்ல ஏறி என்னோட அம்மா அப்பா எல்லாத்துக்கும் போன் பண்ணி வீட்டுல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போனாங்களா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க எந்த பதிலுமே சரியா வரல. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களோட வெல்விஷரோட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில நான் மறக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்ச விஷயங்கள் அது யாரோ ஒருத்தர் நோண்டி என் முன்னாடி கொண்டு வந்து நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல பக்கத்துல இருக்க நபரோ, நீ இப்போ சினிமால ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிட்ட, அந்த எலெக்ஷன்ல நிக்க போற அப்படின்ற மாதிரியும் மக்கள் கிட்ட பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க. எந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தது அப்படின்னா உன்னோட அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லாம உன்னோட சினிமா வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும், நீ தான் அதாவது பார்த்து பணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல யோசிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு சினிமா ஷூட்டிங்ல காமிக்கிறாங்க. இவங்களோட சீன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பக்கத்துல அப்பா கேரக்டர்ல நடிக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொண்ணை தொட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்க பாக்குறாங்க. கடுப்பாக்குறாங்க. ஒழுங்கா நடிக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி திட்ட அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரூமுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து இவங்கள இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வராங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சு பேசும்போது நம்ம ஹீரோவோட பத்திரிகையில ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க இல்லையா, அவங்க தான். இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நந்திதா நேத்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஈவெண்ட் டிவில போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எட்டி பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்த அந்த ரிப்போர்ட்டர் ரெடி பாக்குறாங்க. ஆமா இவர் எங்க அங்க அப்படின்ற மாதிரி கேட்க நந்திதாக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அவரை உனக்கு தெரியுமா, அவர் நேத்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாரு, நான் போட முடியாம வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவரோட நம்பர் கிடைக்குமா, நான் அவர்கிட்ட பேச வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசி மழுப்பி அவரோட நம்பரை வாங்கிடுறாங்க. அது இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய டீல போட்டு அந்த நியூஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சம்மதிச்சிட்டா இல்லையா, அதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது நந்திதா கிட்ட இருந்து ஒரு கால், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்னோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரின்னு தலையாட்டாரு. நல்லா ட்ரெஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு டின்னருக்காக போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அழகா வெல்கம் பண்ணி இவரை உட்கார வச்சு நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன குடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவரை பயங்கர கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல எல்லாருமே இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு போயாகணும், நீ தான் வீட்டை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க. இவங்க தனக்கு ஈடுபாடா இருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ போய் கடைசியில அந்த இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்கிருந்து யார் யாருக்காலையோ புரிச்சு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட வாழ்க்கையில நான் மறக்கணும்னு நினைச்ச பாஸ்ட் அது, நான் மறக்கணும் அப்படின்ற மாதிரி டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா எப்படியாவது எதையாவது பண்ணி அது ஏன் முன்னாடி வந்து நிக்குது, நான் அது எல்லாத்தையுமே பண்ணவதா, நான் இதுல இருந்து ஒளிய போறதா இல்ல, என்னோட டாட்டூவை நான் அழிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது, ஆனா அது பண்ணது நான் தான், இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் தான் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் அதை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட பிரைவேட் ரூமுக்குள்ள கூட்டு போறாங்க. இங்க முதல்ல உள்ள வர்றது நீங்க மட்டும்தான், என்ன தவிர இங்க யாருமே வந்தது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த சுவர்கள்ல இருக்க படங்கள் தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் கடந்து வந்தாங்க இல்லையா, அப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றத போட்டோஸ்ல எடுத்து மாட்டி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே காமிச்சு நான் நிறைய பெண்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன். நான் பண்ண விஷயங்களை நினைச்சு என்ன ஜட்ஜ் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போராடின எல்லாமே வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டு இதை சொல்லும் போது அவரோட மனசு அப்படியே உருகி போயிடுச்சு. அண்ட் கடைசியா கண்ண எல்லாமே தோறிச்சு, நான் என்னோட சோக கதைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வரல, உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்க, அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி பொத்துன்னு மயக்கம் போட்டு விடு. இதில் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. அவங்கள படுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இடுப்புல இருக்க டாட்டூ பாக்குறாரு. என்ன யோசிப்பாருன்னு தெரியாது. அப்படியே கட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இவரோட பேப்பர்ல பாத்தீங்கன்னா இவரை பத்தின நியூஸ் ஹெட்லைன்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா ஓடி வந்து கொடுக்குறாங்க. இவரும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன பயம், அவர் அதை பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்க அங்க இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா ரோஷினி சிங்கப்பூர்ல போய் பிராத்தல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ நந்திதா ஆக்டர்ஸோட மறுபக்கத்தை அவர் வெளியே கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் நந்திதா நிம்மதியா உறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பண்ண விஷயங்கள் கரெக்டா தப்பா, நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவோ என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல மூவி இல்ல நல்ல சீரிஸோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.